ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மாமிஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபோனிக்ஸ். ஸ்கூல்ஸில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபோனிக்ஸை தான் சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோனிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, குழந்தைங்க இந்த லெட்டர்ஸை ரீட் பண்ணும்போதே அதோட சவுண்ட்ஸோடவும் ரீட் பண்ண கற்றுக்குறாங்க. லெட்டர் ஏ அப்படின்னும் போது அந்த ஏ லெட்டருக்கு என்ன சவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்டோன்னா, அந்த லெட்டரை வேர்ட்ஸில் ரீட் பண்ணும்போது அதோட சவுண்டோடு சேர்த்து அவங்க ரீட் பண்ணாங்கன்னா அவங்களால சீக்கிரமாக வேர்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால தான் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் எல்கேஜியிலேருந்தே இந்த மாதிரியான ஃபோனிக் சவுண்ட்ஸை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்மளுமே வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த சவுண்ட்ஸை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு அண்ட் அந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம வீட்லேயும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அது இன்னுமே அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த லெட்டர்ஸ் எல்லாமே அதோட சவுண்ட்ஸோட நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும். சம் பேரண்ட்ஸ்க்கு இந்த ஃபோனிக் சவுண்ட்ஸ் தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரியான பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த லெட்டரோட சவுண்ட்ஸை நம்ம எப்படி ரீட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ இருக்குது. ஸோ நான் லெட்டர் ஏலேருந்து 1 by 1 ஜி வரைக்கும் நான் ஒவ்வொரு லெட்டருக்கான ஃபோனிக் சவுண்டை ரீட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் சொல்லிக் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ, அ, பி, ப, சி, க, டி, ட, இ, ஏ, எஃப், G, G, H, H, I, E, J, J, K, K, L, L, M, N, O, O, P, P, Q, Q, R, R, S, S, T, T, U, V, V, W, V, X, X, Y, Y, Z, Z. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்குமான சவுண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபோனிக் சவுண்ட்ஸை பொறுமையாக உட்காந்து சொல்லி கொடுங்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.